அம்பிகையை வழிபடுறதுக்கு 9 ராத்திரி இருக்கு. ஆனா சிவனை வழிபடுறதுக்கு ஒரே ஒரு ராத்திரி. Vivo V50 with stunning design and pro-level portrait photography. Pre-book now. ரொம்பவும் உன்னதமான ஒரு விரத தினமா இதை கருதப்படுறது. ஒரு வருடத்துக்கு மொத்தம் 24 சிவராத்திரி வருது. ஒருவர் செய்கிற பாவங்கள் அனைத்துமே தொலைப்படுது. 3ஆம் யாம பூஜை தான் ரொம்ப விசேஷமா சொல்லப்படுறது. ஸோ இறைவனோட அருள் நம்ம மேலே பட ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட வாழ்க்கை நல்ல விதமாக ஆரம்பிக்குது. அண்ட் முதல் யாமத்தில் பார்த்தீங்கன்னா பிரம்மாவே வழிபடுறதா ஐதீகம். 2ஆம் யாம பூஜையே விஷ்ணு பண்ணுறதா ஐதீகம். இதை 3ஆம் யாமம். இப்போ பார்வதியே அபிஷேகம் பண்ணுறதா ஐதீகம். சென்னையில் 2 ஆர் ஈசிஆரையும் ஓஎம்ஆரையும் இணைக்க போறது தையூர்ல இருக்கிற அபீஸ் அக்னி என்க்ளேவ். மகா சிவராத்திரி நன்னாளில் சிவன் பக்தி பாடல்கள், கதைகள், மந்திரங்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகளை கேட்க உடனே ஆலயா ஆப்பை டவுன்லோட் செய்து சிவன் அருளை பெறுங்கள். ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம்னா 15 வருடங்களாக ஜோதிடம் பார்த்துட்டு இருக்கிற ஜோதிடர் ரங்கநாத் அவங்க கிட்ட தான் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் ஏகாதசியை பற்றின ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. இப்போ மகா சிவராத்திரி வருது. மக்கள் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது மகா சிவராத்திரி தான். மகா சிவராத்திரி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தெளிவாக சொல்லுங்களேன். சிவராத்திரின்றது கூட திதிகளில் ஒன்றா ஆகிறது. மொத்தம் 15 திதிகள் இருக்குது. அது சிவராத்திரின்றதும் ஒரு திதியாக இருக்குது. ஸோ எல்லா மாதமுமே சிவராத்திரியாக அதாவது ஒரு திதி வருது. ஆனால் மகா சிவராத்திரின்றதை எதை சொல்கிறோம்னா மாசி மாதம், இந்த பிப்ரவரி மார்ச்சில் வர, பிப்ரவரி 15க்கு மேல் மார்ச் 5க்குள்ளே வரும் தமிழ் மாதம் மாசியில் வர பௌர்ணமிக்கு அப்புறம் வர சதுர்தசி 14வது நாள் அதை மகா சிவராத்திரின்னு கொண்டாடுறோம். ரொம்பவும் உன்னதமான ஒரு விரத தினமாக இதை கருதப்படுறது. சரி, ஒரு வருஷத்துக்கு எத்தனை சிவராத்திரி வருது? ஒரு வருடத்துக்கு மொத்தம் 24 சிவராத்திரி வருது. மகா சிவராத்திரி நீங்கள் சொன்ன மாதிரி பிப்ரவரி டு மார்ச் 15க்குள்ளே வர மகா சிவராத்திரி எப்போ கொண்டாடுறாங்க? இரவிலையா பகல் இல்லையா? இது அந்த வேர்ட்லேயே வராமல் ராத்திரி அப்படின்ற பதம் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால சன் செட் ஆனதுக்கப்புறம் அன்றே இரவு பொழுது அனுஷ்டிக்கப்படுற விரதம். நம்மெல்லாம் ரொம்ப பிரபலமாக கேள்விப்படுறதுக்கு நவராத்திரின்னு கேள்விப்பட்டிருக்கோம். அம்பிகையை வழிபடுறதுக்கு 9 ராத்திரி இருக்கு. ஆனால் சிவனை வழிபடுறதுக்கு ஒரே ஒரு ராத்திரி. அன்னைக்கு இருக்கிற ராத்திரி பொழுது அந்த வழிபாடு நடக்குது. மகா சிவராத்திரி விரதம் கடைபிடிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்குது? சிவராத்திரி அப்படின்றதோட மகாத்மியத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்காங்கன்னா, ஒருவர் செய்கிற பாவங்கள் அனைத்துமே தொலைப்படுது. ஏன்னா ஒருத்தரோட லைஃப்பில் நம்ம ஃபேஸ் பண்ணுற கஷ்டங்கள், அது ஹெல்த் விஷயமாவோ, ஃபினான்ஸ் விஷயமாவோ, தொழில் விஷயமாவோ ஏற்படுற கஷ்டங்கள் எல்லாமே ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பூர்வ ஜென்ம கர்ம வினைகள்னால வருது. ஸோ இதை எப்படி இதுலேருந்து இதை மினிமைஸ் பண்ணுறதா, இதுலேருந்து தப்பிக்கிறதா தெரியாதுக்கு ஒரு பிரச்சனை முடிஞ்சால் இன்னொரு பிரச்சனை அப்படின்னே மக்கள் அந்த சுழற்சியிலேயே மாட்டிட்டு இருக்கிறது. அவங்களோட கர்ம வினைகள்லேருந்து விடுபடுறதுக்கு இந்த விரதம் ரொம்ப உதவியாக இருக்குது. மகா சிவராத்திரி அன்னைக்கு இந்த மாதிரியான பூஜைகள் தான் 4 கால பூஜை, 6 கால பூஜை, தொடர்ந்து பூஜைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும் அந்த நாளில். ஸோ அந்த பூஜைகளில் எந்த பூஜை ரொம்ப முக்கியமான பூஜை? மக்கள் எந்த பூஜையில் கலந்துக்கணும்? கண்டிப்பாக. ஸோ சிவராத்திரின்னா அன்றைக்கி ராத்திரி பூஜைன்னு சொன்னோம். சாயங்காலம் மாலை 6 மணிலேருந்து அடுத்த நாள் காலை 6 மணி 4 பகுதிகளாக பிரிச்சுக்கிறாங்க. இதை தான் 4 யாம பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஈவினிங் 6லேருந்து நைட் 9 மணி வரைக்கும் முதல் யாமமும், நைட் 9லேருந்து மிட் நைட் 12 வரைக்கும் 2ஆம் யாமமும், நைட் 12லேருந்து அதிகாலை 3 3ஆம் யாமமும், அதிகாலை 3லேருந்து காலை 6 மணி இருக்கிறதும் 4ஆம் யாமமும் சொல்லுவோம். இதில் 3ஆம் யாம பூஜை தான் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுறது. ஏன்னா இதை பூஜையை பார்வதியே பண்ணுறாங்க பரமசிவனாருக்கு. ஸோ அதை ரொம்ப விசேஷமாக கருதப்படுறது. மகா சிவராத்திரி விரதம் இருக்கிறவங்க எந்த மாதிரியான உணவுகளை தவிர்க்கணும்? கண்டிப்பாக அன்றைய தினமாவது மக்கள் புலால் சாப்பிட்றது கொஞ்சம் நிறுத்தி, ஏன்னா விரத முறைகள்னாலே நமக்கு தெரியும் புலால் உண்ணாமை, தூய்மை. ஸோ இதை கடைப்பிடிச்சு விரதம் அப்படின்றது அவங்களோட திருப்பி நம்ம பார்த்தோமே அவங்களோட ஹெல்த் கண்டிஷன், அன்றைக்கி ஒர்க்கிங் டேவாக இருந்ததுன்னா எல்லாருமே கண்டிப்பாக ஆஃபீஸ் போக வேண்டியதாக போய்டும். ஸோ விரத முறைகளுக்குன்னு இருக்கிற நியமங்களில் பார்த்திங்கன்னா எது எப்போதுமே அலவுடுன்னு பார்த்திங்கன்னா பால்லேருந்து பண்ணுற பொருட்கள், பழங்கள், இதுதான் அலோவ் பண்ணுறது.
அதை தவிர வந்து இப்போ குழந்தைகளோ முதியவர்களோ இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த விரத முறைகள் கட்டுப்பாடு கிடையாது. ஏன்னா அவங்க மருந்துகள்லாம் எடுத்துக்க வேண்டியது இருக்கிறதுனால அவங்க என்றைக்கும் போல இருக்கிற மாதிரி வீட்டில் இருக்கப்பட்ட அவங்களோட உணவுகள் சாப்பிடலாம். மகா சிவராத்திரி அன்னைக்கு ஓம் நமச்சிவாய அது சொல்றதுனால என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்? கண்டிப்பாக. இப்போ நீங்கள் சொன்ன மந்திரத்தை வந்து பஞ்சாட்சர மந்திரம் சொல்லுவோம். சிவாய நம ஓம், ஓம் நமக் சிவாய. வேதங்கள்லேயே இருக்கிற உன்னதமான மந்திரங்களில் இந்த மந்திரத்தை சொல்லப்படுறது. அப்படி அதை நம்ம ஜபிக்கிறதுனால சிவன் பிரீதியாரர். சிவன் பிரீதியாகிறதுனால அவரோட அருள் கடாட்சம் நம்ம மேலே படுறதுக்கு ஆரம்பிக்குது. ஸோ இறைவனோட அருள் நம்ம மேலே பட ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட வாழ்க்கை நல்ல விதமாக ஆரம்பிக்குது. ஸோ எதெல்லாம் நம்ம முயற்சி பண்ண ஆரம்பிக்கிறோமோ அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவ் டைரக்ஷனில் திரும்புறதை நம்ம பார்க்க முடியும். ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஓம் நமக் சிவாயும் சிவாய நமவும் அந்த அன்னைக்கு வந்து எத்தனை முறை சொல்லணும்? இதுக்கான கணக்குன்னு எதுவும் சொல்லப்படலை. பட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ முடியுதோ 108 முறைகள் 1008 முறைகள் எவ்வளோ முடியறதோ. ஏன்னா இந்த மந்திரமே ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால 108 முறை பண்ணணும்னாலே ஒரு 15 நிமிஷம் தான் எடுக்கும். ஸோ 1008 முறை அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் எடுக்காது. ஸோ கண்டிப்பாக அவங்களோட சக்திக்கு ஏற்பவாறு பண்ணும்போது அதுக்கான பலன்களும் ஜாஸ்தியாக நம்ம பார்க்கலாம். மகா சிவராத்திரி அன்னைக்கு அபிஷேகத்துக்கு எல்லாரும் பால் வாங்கி கொண்டு போய் கொடுப்பாங்க, பூ கொடுப்பாங்க, அவங்களால முடிஞ்ச நிறைய விஷயங்கள் கொடுப்பாங்க. ஸோ எந்த நேரத்தில் அபிஷேகம் பண்ணணும்? முதல் காலம்ன்றது பார்த்தீங்கன்னா மாலை 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் பார்த்தோம். இந்த மொத்தம் 4 கால அபிஷேகம் நடக்கும் அன்றைக்கி எல்லா சிவன் கோவிலுமே. அப்படி பார்க்கும்போது எல்லா விதமான இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நடைமுறையில் 12 திரவியம் சொல்லுவோம். 12 விதமான ஐட்டம்ஸ் வச்சு சிவனுக்கு அபிஷேகம் நடக்கும். அந்த 12 விதமான ஐட்டம்ஸ் இருந்தாலுமே ஒவ்வொரு யாமத்துக்கும் ஒரு ஐட்டம் ஒரு திரவியத்தை வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதுறது. ஸோ அந்த ஆர்டருமே இருக்குது. இப்போ நம்ம எப்போதுமே அபிஷேகம் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் இருக்கும். ஆனால் சிவராத்திரி அன்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா முதல் யாமத்தில் பஞ்சகவ்யத்தினால முதல்ல அபிஷேகம் பண்ணுவாங்க. பசும் பால், தயிர், நெய், அதோட சாணம், கோமயத்தால் கலந்து சிவனுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாக்கி இருக்கிற திரவியத்தால் அபிஷேகம் பண்ணுவாங்க. அண்ட் முதல் யாமத்தில் பார்த்தீங்கன்னா பிரம்மாவே வந்து வழிபடுறதா ஐதீகம். ஸோ அந்த அபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் சிவனுக்கு வெண்பட்டு சாத்துவோம். வெள்ளை நிற வஸ்திரத்தால் சிவனுக்கு சாத்தி தாமரை புஷ்பத்தால் பூஜை பண்ணப்படுறது ரொம்ப விசேஷமாக கருதப்படுறது. அப்போ நைவேத்தியம் வந்து வெண்பொங்கல், எல்லாமே வெண்மையாக இருக்கணும். ஏன்னா பிரம்மா வந்து வெண்மையான வஸ்திரம் போட்டுட்ருப்பார். ஸோ இப்படியாக முதல் கால யாம பூஜை நடக்கும். 2ஆம் யாமம் பார்த்திங்கன்னா ராத்திரி 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும். அப்போ முதல் அபிஷேகம் வந்து பார்த்திங்கன்னா தேன் வச்சு அபிஷேகம் நடக்கும். அந்த தேன் வச்சு அபிஷேகம் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு வந்து அபிஷேகம் பண்ணுறதா, அந்த 2ஆம் யாம பூஜையே வந்து விஷ்ணு வந்து பண்ணுறதா ஐதீகம். தேன் அபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் மற்ற திரவியங்கள் எல்லாம் வச்சு அபிஷேகம் நடக்கும். 2ஆம் யாமத்துக்கான நைவேத்தியம் பாயசம். அது முடிஞ்சதுக்கப்புறம் சிவனுக்கு வந்து மஞ்சள் பட்டுடுத்தி துளசி தலத்தால் அர்ச்சனை சிவனுக்கு. யூஸ்வலி சிவனுக்கு துளசி தலமே போட மாட்டாங்க. அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் விஷ்ணுவே வந்து பூஜை பண்ணுறதுனால துளசியை வச்சு சிவனுக்கு பூஜை. 3ஆம் யாமம் நைட் 12 மணிலேருந்து அதிகாலை 3 மணி வரைக்கும். இதை 3ஆம் யாமம். இப்போ வந்து பார்வதியே அபிஷேகம் பண்ணுறதா ஐதீகம். அப்போ வந்து பஞ்சாமிரதத்தினால பழங்கள் எல்லாத்தையும் போட்டு அதில் நாட்டு சர்க்கரை எல்லாம் போட்டு பார்வதியே வந்து பூஜை பண்ணுறதா ரொம்ப விசேஷமாக கருதப்படுறது. இந்த யாமத்தில் தான் பார்த்தீங்கன்னா சிவன், விஷ்ணு, பிரம்மா 3 பேருக்குள்ள யார் பெரியவர் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து பிரம்மாக்கும் விஷ்ணுக்கும் வந்தப்போ விஷ்ணு வந்து வராக ரூபமாக எடுத்துட்டு பூமிக்குள்ளே தோண்டி போய் தேடி பார்க்குறாரு. அண்ட் பிரம்மா வந்து ஆகாயத்தை பொழந்து போய் பார்க்குறாரு ஹம்சபக்ஷி மூலியமாக. அப்போ வந்து பார்க்கும்போது அவங்க 2 பேருமாலையுமே கண்டே பிடிக்க முடியாத போது ஒரு ஜோதி பிழம்பாக காட்சி தளறார். அதனால தான் எல்லா சிவன் கோயிலுக்கு பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா லிங்கோத்பவர் அப்படின்னு இருக்கும். இந்த காட்சி தர இந்த நேரம் தான் பார்த்தீங்கன்னா 3ஆம் யாமம். ஸோ இந்த 3ஆம் யாம பூஜை தான் ரொம்ப விசேஷமாக கருதப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா 4ஆம் யாம பூஜை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேவர்கள்லாம் வந்து வழிபடுறதா ஐதீகம் இருக்குது. இந்த வழிபாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரும்புஞ்சாறு, சுகர் கேன் ஜூஸ் இதை வச்சு வழிபாடு நடக்குது. அதுக்கப்புறம் நீல வர்ணத்தில் வந்து சிவனுக்கு வஸ்திரம் சாத்தப்பட்டு நந்தியாவட்டை அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு விதமான மல்லிப்பூ, நமக்கு சிவன் கோவில் பக்கத்துலேயே அன்றைக்கி ரொம்ப எளிதாக கிடைக்கும். இந்த புஷ்பத்தினால சிவனுக்கு வழிபாடு நடக்குது. ஸோ இப்படியாக ஈவினிங் 6 மணிலேருந்து அடுத்த நாள் காலையில் 6 மணி வரைக்கும் வழிபாடு நடக்குது. மகா சிவராத்திரி அன்னைக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம்? ரொம்ப நல்ல கேள்வி. இப்போ பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து எல்லாருமே ஆலயத்துக்கு போய் வழிபடுறதுக்கு முயற்சி பண்ணுவோம்.
அவங்களால முடிஞ்ச திரவியத்தை வாங்கி இறைவனுக்கு கொடுக்கறதுன்றதே அதுவே வந்து ஒரு பெரிய பரிகார வழிமுறையாக சொல்லப்படுறது. அப்படி இல்லாததுக்கு எல்லா கோவிலையும் அன்னதானங்கள்லாம் நடக்கும். ஸோ நம்ம அன்னதானங்களில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நம்மளால் முடிஞ்ச காணிக்கையோ இல்லை ஏதாவது வாங்கி கொடுக்கறதோ, அரிசி பருப்பு அந்த மாதிரி. ஏழை எளிகர்களுக்கு கோவிலுக்கு வந்து போகிற பக்தர்களுக்கெல்லாம் உணவு கொடுக்கறதுன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயமா சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து ஒரு எளிய பரிகார முறை, பட் ரொம்ப சக்தி வாய்ந்ததும் கூட. சிவராத்திரி விரதம், மகா சிவராத்திரி விரதம்ன்றது எல்லா மக்களுமே இருக்கலாமா? கண்டிப்பாக மனிதர்களாக பிறந்த அனைவருமே வந்து, அதாவது என்ன சொல்லப்படுறதுன்னா, சிவனோட உடுக்க சத்தத்தில் தான் வந்து பிரபஞ்சமே இயங்குறது அப்படின்னு சொல்லப்படுறது. ஸோ சிவனை தான் வந்து நம்ம வந்து பிரம்மா வந்து படைக்கும் கடவுள், விஷ்ணு வந்து காக்கும் கடவுள், சிவன் வந்து அழிக்கும் கடவுள் சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரங்களில். சிவனோட உடுக்கையினால தான் வந்து இந்த பிரபஞ்சமே இயங்கிட்டு இருக்கு. அப்படின்னும் போது எல்லா உயிர் வாழுமே, மனுஷன் மட்டுமே இல்லை, எல்லா ஜீவராசிகளுமே கூட வந்து சிவனை வழிபட்டதா புராணங்கள்லாம் சொல்லப்படுது. அப்படின்னும் போது மனிதர்கள் கண்டிப்பாக வழிபட வேண்டிய ரொம்ப முக்கியமான தினமும் கூட. இந்த வருஷம் மகா சிவராத்திரி எந்த நாளில் வருது? பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி இந்த வருஷத்துக்கான மகா சிவராத்திரி வருது. ஓகே, மகா சிவராத்திரி அன்னைக்கு கோயில் போகணும்னு நினைக்கிறவங்க இந்த சிவன் கோயில் தான் போய் சாமி கும்பிடணும் அப்படின்னு இருக்கா? பக்கத்தில் இருக்க எந்த சிவன் கோயில்னாலும் கண்டிப்பாக அவங்கவுங்க வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிற கோவிலுக்கு போகலாம். பட் இப்போ வந்து 63 நாயன்மார்கள்லாம் இருக்காங்கன்னு சொல்கிறோம். அந்த நாயன்மார்கள்லாம் வழிபட்ட தலங்கள் நம்ம வீட்டுக்கிட்ட எங்கேயாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக அங்கே போய் வழிபடுறதுனால நம்ம இன்னும் கூடுதல் நன்மைகளை அடைய முடியும். கண்டிப்பாக. ஸோ சிவராத்திரியை பற்றின ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. தொடர்ந்து பேசலாம். நன்றி. வணக்கம். Vivo V50 with stunning design and pro-level portrait photography. Pre-book now. சென்னையில 2 ஆர் ECRஐயும் OMRஐயும் இணைக்க போறது தையூர்ல இருக்கிற அபீஸ் அக்னி என்க்ளேவ். மகா சிவராத்திரி நன்னாளில் சிவன் பக்தி பாடல்கள், கதைகள், மந்திரங்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகளை கேட்க உடனே ஆலயா ஆப்பை டவுன்லோட் செய்து சிவன் அருளை பெறுங்கள்.